வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். சலீமுக்கு ருத்ராட்ச மாலை, ஒரு முஸ்லிம் பக்தருக்கு அருள். யார் அறியக்கூடும் மகா பெரியவாளின் தெய்வீக சக்தியை? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா மௌனியாக நாற்காலியில் தூக்கி வரப்பட்டு தரிசனம் கொடுத்த சமயம். ஒரு பக்தரும் அவருடைய துணைவியாரும் எல்லோருடனும் கியூவில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஒருவர், சாமி சொன்னபடி நான் வந்துட்டேன் என்று மகா பெரியவாளை பார்த்து கும்பிடு போட்டான். மகா பெரியவாளும் மற்றவர்களை பார்க்காமல் அவனையே பார்த்து கை தூக்கி ஆசீர்வாதம் செய்தார்கள். அருகில் இருந்தவர்கள் அவரை பற்றி விசாரித்தார்கள். அவர் தன் பெயர் சலீம் என்றும் கும்பகோணத்தில் இருந்து வந்திருப்பதாகவும் சொன்னார். நேற்று சொப்பனத்தில் வந்து, நாளை நான் ஷவரம் செய்து கொள்ளும் தினம், என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்று சாமி சொன்னார்கள், அதனால்தான் வந்தேன் என்றார். அன்று வபன தினம். சந்நியாசிகள் 2 மாதத்திற்கு ஒரு தடவை பௌர்ணமி திதியில் முண்டனம் செய்து கொள்ள வேண்டும். அது வபனம் என்ற வடமொழி சொல்லில் ஸ்ரீமடத்தில் குறிப்பிடுவது வழக்கம். அதற்கென்றே நாங்கள் வருவது வழக்கம். ஆனால் அந்த முஸ்லிம் பக்தனை எதற்காக வரச் சொன்னார்கள் என்று புரியவில்லை என்று சொன்னார்கள் அங்கு கூடியிருந்தவர்கள். அங்கே கூடியிருந்தவர்கள், அவருடைய பெயர் செல்லப்பன் என்று இருக்கக்கூடும், தவறாக சலீம் என்று நம் காதில் விழுந்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த முஸ்லிம் பக்தர் மறுபடியும் எதிர்பட்டார். அவர் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டிருந்தார். அவரை மறுபடியும், நீங்கள் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை மசூதியில் விடமாட்டார்களே என்று விசாரித்தார்கள். அதற்கு அவர், நான் முஸ்லிம் தான், என் பெயர் சலீம் தான், சாமியை முன்பே 3-4 தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை இந்த ருத்ராட்ச பிரசாதத்தை கொடுத்த போது இதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சாமி, இதை கழுத்தில் அணிய வேண்டும், ஆனால் உன்னை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடும், ஆகையால் பெட்டியில் வைத்துக்கொள் என்றார்கள். நான் சாமி கொடுத்ததை கழுத்தில்தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து அப்படியே போட்டுக்கொண்டேன். நான் தொழுகைக்கு போகும்போது கூட என்னை யாரும் குறை கூறியதில்லை, மாலையை கிழற்றச் சொன்னதும் இல்லை என்றார் அந்த முஸ்லிம் பக்தர். யார் அறியக்கூடும் ஸ்ரீ மகா பெரியவாளின் தெய்வீக சக்தியை? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.